अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 5/5/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவர்ஸ் டேட் 15/11/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பாப் சமான் பன்ने का சகஜ புருஷாரத் ஆக்யாகாரி பனோ. பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான இலகுவான ஆன்மீக முயற்சி கட்டளையின்படி நடப்பவர்களாக ஆகுக. आज बाप दादा अपने होली हंस मंडली को देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது ஹோலி அன்ன பறவைகளினுடைய கூட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹரேக் பச்சா ஹோலி ஹன்ஸ். பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் கூட தூய அன்ன பறவையாக இருக்கின்றார்கள். சதா மன்மை ज्ञान रत्नों का मनन करते रहते हैं. எப்பொழுதுமே மனதில் ஞான ரத்தனங்களினுடைய சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹோலியன்ஸ் கா காம் ஹி ஹை. தூய அன்னப்பறவையின் வேலையே என்னவெனில் व्यर्थ के कंकड़ छोड़ना और ज्ञान रत्नों का मनन करना. வீணான கற்களை விட்டு விட்டு ஞான ரத்தனங்களை சிந்தனை செய்வதாகும். एक एक रतन कितना अमूल्य है. ஒவ்வொரு ரத்தனம் கூட எவ்வளவு மதிப்பற்றது. ஹரேக் பச்சா ज्ञान रत्नों के खान बन गए हैं. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஞான ரத்தனங்களின் சுரங்கங்களாக ஆகிவிட்டார்கள். ज्ञान रत्नों के खजानों से सदा भरपूर रहते हैं.
ஞான ரத்தினங்கள் என்ற பொக்கிஷங்கள்ல எப்பொழுதும் நிறைந்து இருக்கின்றார்கள். आज बाप दादा बच्चों में एक विशेष बात चेक कर रहे थे என்று பாப் தாதா குழந்தைகள்ல விசேஷமாக ஒரு விஷயத்தை சோதனை செய்து கொண்டு இருந்தார்கள். ஒரு கியாத்தி அது என்னவாக இருந்தது? ज्ञान व योग की सहज धारणा का सहज साधन ஞானம் அல்லது யோகத்தினுடைய சகஜமான தாரணைக்கான சகஜமான சாதனமே பாவ் और दादा के आज्ञाकारी बन चलना. பாபா மற்றும் தாதா ரெண்டு பேருடைய கட்டளையின்படி நடப்பவர்களாக ஆகுவது. बाप के रूप में भी आज्ञाकारी, शिक्षक के रूप में भी और सतगुरु के रूप में भी தந்தையினுடைய ரூபத்திலையும் கட்டளையின்படி நடப்பவர்கள், ஆசிரியருடைய ரூபத்திலையும் கட்டளையின்படி நடப்பவர்கள், சத்குருனுடைய ரூபத்திலையும் கட்டளையின்படி நடப்பவர்கள். तीनों ही रूपों में आज्ञाकारी बनना अर्थात மூன்று ரூபங்களையும் கட்டளையின்படி நடப்பவர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? சகஜ் புருஷார்த்தி பன்னா, இலகுவான புருஷார்த்தியாக ஆவது. क्योंकि ஏனெனில் तीनों ही रूपों से बाबा बच्चों को आज्ञा मिली है. மூன்று ரூபங்களையுமே குழந்தைகளுக்கு கட்டளைகள் கிடைத்து இருக்கின்றன. अमृत वेले से लेकर रात तक हर समय हर कर्तव्य की आज्ञा मिली हुई है. அமிர்த வேளையிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் கூட கட்டளை கிடைத்து விட்டது. आज्ञा के प्रमाण चलते रहे तो किसी भी प्रकार की मेहनत व मुश्किल अनुभव नहीं होगी. கட்டளையின்படியே நடந்து கொண்டிருந்தால் எந்த ஒரு விதமான உழைப்போ அல்லது கடினமோ அனுபவம் ஆகாது. हर समय के मन सा संकल्प वाणी और कर्म तीनों ही प्रकार की आज्ञा स्पष्ट मिली हुई है. ஒவ்வொரு நேரத்திற்குமான மனதுல சங்கல்பங்கள், உங்களுடைய பேச்சு மற்றும் கர்மம் மூன்றுக்காக கட்டளையானது தெளிவாக கிடைத்து விட்டது. सोचने की भी आवश्यकता नहीं है या करे या न करे. இதை யோசிக்கிறதுக்கு கூட அவசியம் கிடையாது. இதை செய்யலாமா அல்லது கூடாதா, ஏன் ரைட்டு ஏன் ராங்கு, இது சரியா அல்லது தவறா, அதுவரை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோச்சனைக்கு भी मेहनत नहीं है, அதை யோசிக்கின்ற உழைப்பு கூட கிடையாது. பரமாத்மா ஆக்யா है ही சதா श्रेष्ठ. பரமாத்மாவுடைய கட்டளையே எப்பொழுதுமே சிரேஷ்டமானது. तो सभी कुमार जो भी आए हो, அனைத்து குமாரர்களும் யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ, बहुत अच्छा संगठन है, அது நல்ல ஒரு குழுவாக இருக்கிறது. तो ஆக हर एक ने बाप को बनाते ही बाप से वायदा किए. ஒவ்வொருவரும் கூட பாபாவோட குழந்தை ஆன உடனேயே பாபாட்ட உறுதிமொழி கொடுத்து விட்டீர்களா? जब बाप के बने तो सबसे पहले कौन सा वायदा किया? எப்ப நீங்க பாபா உடையவர்களாக ஆனீர்களோ எல்லாத்த விட முதல்ல என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க? பாபா தன் मन धन जो भी है, कुमार के पास धन तो ज्यादा होता नहीं, फिर भी जो है सब आपका है. பாபா என்ன உறுதிமொழி கொடுத்தமா? உடல் மனம் பொருள் எல்லாமே குமாரர்கிட்ட நிறைய செல்வம் இல்லை, இருந்தாலும் எது இருக்கின்றதோ இது எல்லாமே உங்களுடையது. வாய்தா கியா ஹே, இந்த உறுதிமொழியை கொடுத்தீர்களா? தன்பி மன்பி और தன்பி, உடலும் சரி மனமும் சரி செல்வமும் சரி, சம்பந்த் பி சப் ஆப்சே, சம்பந்தங்கள் கூட எல்லாமே பாபா கூட தான். எபி வாய்தா பக்கா கியா, இந்த உறுதிமொழியை கூட நீங்க பக்காவா செய்தீர்களா? जब तन मन धन संबंध सब आपका है तो मेरा क्या रहा? பாபா கேட்கிறேன், உடல் மனம் செல்வம் சம்பந்தம் எல்லாமே உங்களுடையதுன்னு சொன்ன பிறகு எனதுன்னு என்ன இருக்கு? फिर कुछ मेरापन है. அப்ப எனது என்பது இருக்கின்றதா? होता ही क्या है, இருப்பதே என்ன? தன் மன் தன் ஜன் சப் ஹவாலே कर लिया. நம்முடைய உடல் மனம் பொருள் மக்கள்
எல்லாத்தையுமே நீங்க பாபாட்ட கொடுத்துட்டீங்க. பிரவருத்தி வாலோனே கியா ஹை, குடும்பத்தில் இருக்கவங்க இந்த உறுதிமொழி கொடுத்தீர்களா? மதுபன் வாலோனே கியா ஹை, மதுபன் நிவாசிகளுக்கு செஞ்சீங்களா? பக்கா ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தானே. ஜோ மன் பி பாக்கா ஹுவா மேரா மன் தோ நஹீ ஹை நா, எப்போ மனதே பாபாவுடையது என்று ஆகிவிட்டதோ எனது மனது என்பது இல்லை அல்லவா? யா மன் மேரா ஹை, இல்ல மனசு என்னுடையா? மேரா சமஜ்கர் யூஸ் கர்னா ஹை. जब मन बाप को दे दिया तो ये भी आपके पास अमानत है. எப்ப மனதை நீங்கள் பாபாவிடம் கொடுத்து விட்டீர்களோ இது கூட உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அமானத்தாக இருக்கின்றது. फिर युद्ध किसमें करते हो, அப்புறம் யுத்தம் எதுல செய்றீங்க? மேரா மன் பரேஷான் है, என்னுடைய மனது ரொம்ப குழம்பி இருக்கிறது. மேரே மன்மை வே சங்கல்ப் ஆத்தே, என்னுடைய மனதில் வீணான சங்கல்பங்கள் வருகின்றன. மேரா மன் விச்சலித் ஹோத்தா ஹை, என்னுடைய மனமானது தடுமாறுகிறது. ஜப் மேரா ஹை நஹீ, எப்ப என்னது என்பதே இல்லையோ அமானத் ஹை, அவர் கொடுத்து வைத்தது. பிற அமானத்துக்கும் மேரா சமஜ்கர் யூஸ் கர்னா, எப்ப பிறருடையத உங்களிடம் அமானத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தனதாக நினைத்து நீங்க பயன்படுத்துவது அமானத் மே கியானத் நஹீ ஹை, இது உங்களுக்காக கொடுத்து வைக்கப்பட்ட அடமான பொருளை நீங்க உங்களுடையதாக செய்வது இல்லை அல்லவா? மாய்க்கு தருவாஜே, மாயை வருவதற்கான கதவே எது தெரியுமா? பாபா சொல்றாங்க மை அவர் மேரா, நான் மற்றும் எனது. तो तन भी आपका नहीं, எப்ப உடலே உங்களுடையதோ கிடையாதோ फिर देह अभिमान के मैं कहां से आया, பிறகு தேக அபிமானத்தினுடைய நான் என்பது எங்கேந்து வந்தது? மன் பி ஆப்கா நஹீ தோ மேரா மேரா கஹாं से आया, மனது கூட உங்களுடையது இல்லை என்றால் எனது எனது எங்கேந்து வந்தது? ஆக உடலே என்னுடையது இல்லை என்றால் நான் என்பது எங்கேந்து வந்தது? மனசே உங்களுடையது இல்லை என்றால் எனது என்பது எங்கேந்து வந்தது? தேராக யா மேராக, உனதா அல்லது எனதா? பாப்கா ஹை யா சிர்ஃப் कहना है करना नहीं, பாபாவுடையதா இல்ல சும்மா பேச்சுக்காகவா இல்ல செயலுக்காகவா? कहना பாப்கா और मानना मेरा, சொல்றது பாபானுடையதுன்னு ஆனா ஏற்றுக்கொள்வது என்ன? எனது. சிர்ஃப் பஹலா வாய்தா யாத் கரோ, அதனால முதல் உறுதிமொழியை நீங்க நினைவுல வைங்க. நான் பாடி கான்சியஸ் கி மை ஹை ந மேரா ஹை, ஆக பாடி கான்சியஸ்னஸ் உடைய நானும் கிடையாது எனதும் கிடையாது. तो जो बाकी आज्ञा है, பாபாவுடைய கட்டளை என்ன? தன்கோ பி அமானத் சம்ஜோ, இந்த உடலை கூட அடமான பொருளாக புரிந்து கொள்ளுங்கள். மன்கோபி அமான சமதோ, மனது கூட என்ன? ஒரு அடமானமான பொருள். फिर मेहनत की जरूरत ही क्या, பிறகு உழைப்பதற்கான அவசியமே என்ன இருக்கிறது? कोई भी कमजोरी आती है तो इन दो बातों से आती है, எந்த ஒரு பலகீனம் வந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்திலே தான் வருகிறது. என்ன ரெண்டு விஷயங்கள்? மை और मेरा, நான் மற்றும் எனது. तो न आपका तन ना बॉडी कॉन्शियस का मैं, உங்க உடலும் கிடையாது பாடி கான்சியஸ்கான நானும் கிடையாது. मन में भी दो संकल्प चलते, अगर आज्ञाकारी हो तो बाकी आज्ञा क्या है, மனதில கூட உங்களுக்கு சங்கல்பங்கள் எழுகின்றன. நீங்கள் கட்டளையின்படி நடப்பவர்கள் என்றால் பாபாவுடைய கட்டளை என்ன? பாசிட்டிவ் सोचो शुभ भावना के संकल्प करो, பாசிட்டிவா சிந்தியுங்கள், சுப பாவனைக்கான சங்கல்பங்களை செய்யுங்கள். फालतू संकल्प करो ये वाक्य आज्ञा है क्या, தேவையற்ற வீணான சங்கல்பங்களை செய்யுங்கள், இது பாபாவுடைய கட்டளையா? नहीं, இல்லை. तो जब आपका मन नहीं है फिर भी संकल्प करते हो, எப்போ மனதே உங்களுடையது இல்லையோ நீங்க வீணான சங்கல்பங்களை செய்கின்றீர்கள். பாக்கி ஆகியாக்கு பிராக்டிகல் இல்லையா? அப்ப பாபாவுடைய கட்டளைய நீங்க பிராக்டிகலா கொண்டு வரவில்லை தானே.
सिर्फ एक शब्द याद करो. அதனால ஒரே ஒரு வேர்டை நீங்க நினைவில் கொள்ளுங்கள். மை பரமாத்மா ஆக்யாக்காரி பச்சா ஹூ. நான் பரமாத்மாவுடைய கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தை. பாக்கி ஆக்யா ஹை யா நஹீ ஹை வ சோச்சோ. எதா இருந்தாலும் இது பாபாவுடைய கட்டளையா இல்லையா இதை மட்டும் யோசிங்க. जो आज्ञाकारी बच्चा होता है वह सदा बाप को सदा ही याद होता है. யார் கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தைங்களோ அவங்க எப்பொழுதும் பாபானுடைய நினைவிலேயே இருக்கின்றார்கள். சொதகி பியாரா ஹோத்தா है. தாமாகவே அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். சொதகி பாப்கே சமீப் ஹோத்தா है. தாமாவே பாபாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். அவ ஆக்யாக்காரி கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் என்றால் தாமாகவே அவருடைய நினைவில் இருக்கின்றார்கள், தாமாகவே அன்பாக இருக்கின்றார்கள், தாமாகவே பாபாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். तो चेक करो. அப்ப நீங்க சோதனை பண்ணி பார்க்கணும். என்ன பார்க்கணும்? மை பாப் கே சமீப் பாப் கா ஆக்யாக்காரி ஹூ. நான் பாபாவுடைய அருகாமையில் இருக்கின்றேனா? பாபாவுடைய கட்டளையின்படி நடப்பவனாக இருக்கின்றேனா? एक शब्द तो अमर वेले याद कर सकते हो. ஒரு வேளை நீங்க அமிர்த வேலையில நினைவு செய்ய முடியும் அல்லவா? அந்த வார்த்தை என்ன? மை கவுன். நான் யார்? ஆக்யாக்காரி யா கபி ஆக்யாக்காரி ஆக்யா से किनारा करने वाले. நான் கட்டளையின்படி நடப்பவனா இல்ல சில நேரத்துல கட்டையிலிருந்து தூரமாகி போய்விடுபவனா? बाप दादा सदा कहते हैं. बाप दादा எப்பொழுதுமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? किसी भी रूप में अगर एक बाबा का संबंध ही याद रहे, ஏதாவது ஒரு சம்பந்தத்துல பாபா நினைவுல இருந்தால் கூட போதும். தில் சே நிக்கலே பாபா. இதயத்திலிருந்து பாபா என்ற வார்த்தை வெளிப்பட்டாலே போதும். சமீபாக்கா அனுபவம் கரேங்கி. பாபாவுடைய அருகாமையினுடைய அனுபவத்தை நிச்சயமாக செய்வீர்கள். மந்திர முவாஃபிக் நஹி கஹோ பாபா பாபா. மந்திரம் சொல்ற மாதிரி வெறுமனே பாபா பாபான்னு சொல்லாதீங்க. ராம் காத்தே பாபா பாபா காத்தே. அவங்க எப்படி ராம் ராம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க பாபா பாபான்னு சொல்றீங்க. लेकिन दिल से निकले பாபா. இதயத்தில் இருந்து எழ வேண்டும் அந்த பாபா என்ற வார்த்தை. ஹர் கரம் கர்னே से पहले செக் करो. எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதற்கு முன்னால் சோதனை செய்யுங்கள். मन के लिए, तन के लिए या धन के लिए பாபா की आज्ञा क्या है? மனதிற்காக, உடலுக்காக, செல்வத்திற்காக பாபாவுடைய கட்டளை என்ன? குமாருக்கு பார்த்தா கித்தனை भी थोड़ा सा धन है. குமாரர்கள்ட்ட எவ்வளவுதான் குறைவான செல்வம் இருந்தாலும் சரி, जैसे बाप ने आज्ञा दी है ना, धन का पोता में किस प्रकार से रखो. ஏன்னா பாபா கட்டளை கொடுத்திருக்கின்றார் அல்லவா, செல்வத்திற்கான கணக்குகளை எப்படி வைக்க வேண்டும் என்று. வயசே ரக்காக அந்த மாதிரி வைத்திருக்கின்றீர்களா? யார் ஜெய்சே ஆத்தா வயசு செல்லாத்து இல்லை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்றீங்களா? ஹரே குமார் கோ தன் கா பி பொத்தா மேல் ரக்குனா சாயே. ஒவ்வொரு குமாரர்களுக்கு கூட செல்வத்திற்கான கணக்கு வழக்குகளை வைக்க வேண்டும். தன் கோ கஹா और कैसे யூஸ் करना है. செல்வத்தை எங்க எப்படி பயன்படுத்துவது. मन को भी कहाँ और कैसे यूज करना है. மனதை கூட எங்க எப்படி பயன்படுத்துவது. தன் को भी कहाँ लगाना है. உடலை கூட எங்க ஈடுபடுத்த வேண்டும். ये सब पोता मेल होना चाहिए. இது எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்க வேண்டும். आप दादियों जब धारणा की क्लास कराती है तो समझाती है ना. உங்க தாதிகள் எப்போ உங்களுக்கு தாரணைக்கான வகுப்பு செய்யறாங்களோ அப்போ உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கின்றார்கள் அல்லவா. தன்கோ கைசே யூஸ் கரும். இந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று क्या पोता मेल रखो. என்னென்ன கணக்கு வைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. குமாரோக்கு पोता मेल कैसे रखना है. குமாரர்களுக்கு தெரியும் எப்படி கணக்கு வைப்பது. கஹா லகானா எங்க நான் ஈடுபடுத்த வேண்டும். என் மாலுமே இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. थोड़े हाथ उठा रहे हैं, नए भी हैं. கொஞ்சம் பேர் தான் கைகளை தூக்குறாங்க தெரியும்னு. ஏன்னா கொஞ்சம் பேர் புதிதாக வந்திருக்காங்க. இன்னொக்கோ மாலும் இல்லையே, அவங்களுக்கு அது தெரியவும் இல்லை. இன்னொக்கோ जरूर बताना कि क्या क्या करना है.
இவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்ய வேண்டும். நிश्चित हो जाएंगे बोझ नहीं लगेगा. அப்ப அவங்க நிश्चिंताக ஆகிவிடுவார்கள், அவங்களுக்கு சுமையாக ஆகாது. क्योंकि ஏனென்றால் आप सबका लक्ष्य है कुमार माना लाइट. உங்க எல்லாருடைய லட்சியம் என்ன? குமார் என்றால யாரு? லைட்டா இருக்கிறவங்க. அதுவும் பாபா சொல்றாங்க டபுள் லைட்டா இருக்கக்கூடியவங்க. குமாருக்கு லட்சியம் என்ன? நம்பர் 1. ஆனா குமாரர்களுக்கு இந்த லட்சியம் இருக்கின்றது அல்லவா, नंबर 1 வர வேண்டும். तो लक्ष्य के साथ लक्षण भी चाहिए. லட்சியம் மட்டும் இருந்தா பத்தாது, கூட என்ன இருக்கணும்? लक्षणமும் இருக்க வேண்டும். लक्ष्य बहुत ऊंचा हो और लक्ष्य नहीं हो तो लक्ष्य तक पहुंचना मुश्किल है. லட்சியமோ ரொம்ப உயர்ந்தது, ஆனா லட்சணத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த லட்சியத்தை அடையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். इसलिए आगे जो बाप की आज्ञा है, எது பாபாவுடைய கட்டளையோ उसको सदा बुद्धि में रख. அதை எப்போதுமே உங்க புத்தியில வைத்து फिर कार्य में लाओ. அதுக்கப்புறம் அதை காரியத்துல கொண்டு பாருங்கள். बाप दादा ने पहले भी समझाया है. बाप दादा ஏற்கனவே புரிய வைத்திருக்கின்றார். பிராமன் ஜீவன் का मुख्य खजाने हैं. பிராமண வாழ்க்கையினுடைய முக்கியமான பொக்கிஷங்கள் என்னென்ன? संकल्प, समय और श्वास. संकल्पம், நேரம் மற்றும் சுவாசம். आपके श्वास भी बहुत अमूल्य है. உங்களுடைய சுவாசம் கூட ரொம்ப விலை மதிப்பற்றது. एक श्वास में कामन नहीं हो व्यर्थ नहीं हो. ஒரு சுவாசம் கூட காமனாவும் இருக்கக்கூடாது, வேஸ்டாவும் இருக்கக்கூடாது. பக்தி में कहते हैं ना श्वासों श्वास अपने इष्ट को याद करो. பக்தியில கூட என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு மூச்சிலையும் கூட உங்க இஷ்ட தேவதையை நினைவு செய்யுங்க. சுவாபி வியர்த்தன ஜாய். உங்க சுவாசம் ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ज्ञान का खजाना, शक्तियों का खजाना यह तो है. உங்கள்கிட்ட ஞான பொக்கிஷங்களும் இருக்கின்றன, சக்திகளுடைய பொக்கிஷங்களும் இருக்கின்றன. लेकिन ஆனால் முக்கிய तीनों खजाने, இதுல முக்கியமான இந்த 3 பொக்கிஷங்கள் संकल्प, समय और श्वास आज्ञा प्रमाण सफल होते हैं. கட்டளையின்படி அவற்றை பயன்படுத்துகின்றீர்களா, யூஸ் செய்கின்றீர்களா? உங்களுடைய சங்கல்பமாகட்டும், உங்களுடைய சமயமாகட்டும், உங்களுடைய சுவாசமாகட்டும். व्यर्थ तो नहीं जाते हैं. இது வேஸ்ட் ஆகிறது இல்லை தானே? क्योंकि ஏனென்றால் व्यर्थ जाने से जमा नहीं होता. வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது சேமிக்கப்படாது. और जमा का कहते संगम पर ही जमा करना. இந்த சேமிப்பு கணக்கை சங்கம யுகத்துல தான் நம்ம சேமிக்க முடியும். चाहे सत्युग त्रेता के शेष पद प्राप्त करना है. நீங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல சிரேஷ்டமான பதவி பிராப்தி அடைய வேண்டுமானாலும் சரி, चाहे द्वापर कली में पूज्य पद पाना है. द्वापर युगम कलियुगத்துல பூஜிக்க தகுந்த அந்த பதவி அடைய வேண்டுமானாலும் சரி, दोनों का जमा ये संगम पर करना है. அந்த ரெண்டுக்கான சேமிப்பு இந்த சங்கமத்துல தான் நீங்கள் செய்ய வேண்டும். इस हिसाब से सोचो. இந்த கணக்கின்படி யோசிங்க. சங்கம் சமயக்கு ஜீவன் கே, சங்கம யுகத்தினுடைய வாழ்க்கைய छोटे से जन्म के, இந்த சின்ன ஜென்மத்துல சங்கல்ப சமய சுவாஸ் கித்தனை அமூல்ய है. நம்முடைய சங்கல்பமாகட்டும், நம்மளுடைய நேரமாகட்டும், நம்முடைய சுவாசமாகட்டும் எவ்வளவு விலை மதிப்பற்றது. இஸ்மேலே அல்பேலே நெய் பண்ண. இதில் நீங்க ஒருபொழுதும் சோம்பேறியாக ஆகிவிட கூடாது. ஜெய்சே ஆயா வயசே தின் பீத் கயா. எப்படியோ நேரம் நாளை போக்கிட்டோம். दिन बीता नहीं, लेकिन एक दिन में बहुत बहुत गवाया. வெறும் நாளை மட்டும் நீங்க இழக்கவில்லை, நிறைய நீங்க இழந்து விட்டீர்கள். जब भी कोई फालतू संकल्प फालतू समय जाता है, எப்பயாவது உங்களுடைய சங்கல்பம் வேஸ்டா போகுது, இல்ல நேரம் வேஸ்டா போகுதுன்னா ஐசே நீ சம்ஜோ. இந்த மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. चलो 5 मिनट गया बचाओ, 5 நிமிஷம் தானே போச்சு, நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். समय अनुसार देखो प्रकृति अपने कार्य में कितनी तीव्र है. समय अनुसार நீங்க பாருங்க, இந்த இயற்கை கூட தன்னுடைய காரியத்துல எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. कुछ न कुछ खेल दिखाती रहती है. ஏதாவது ஒரு விளையாட்டை
காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது. காண காக்கேல் திக்காய் ரத்திய, எங்கேயாவது அந்த விளையாட்டை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. லேக்கின், ஆனால் प्रकृति पति ब्राह्मण बच्चों के लिए की है. प्रकृति के அதிகாரிகளான பத்திகளான பிராமண குழந்தைகளுடைய விளையாட்டு ஒன்னே ஒண்ணுதான். என்ன விளையாட்டு? உடுத்தி கலாக்கா, பறக்கும் கலை. तो प्रकृति तो खेल दिखाती है, இயற்கை தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறது. लेकिन ஆனால் பிராமண अपने उड़ती कला का खेल दिखा रहे हो. பிராமணர்களாகிய நீங்க உங்க விளையாட்டு என்ன? பறக்கும் கலையை காட்டுகின்றீர்களா? कोई बच्चे ने बाप दादा को उड़ीसा से समुद्री तूफान की रिजल्ट लिखकर दी. यह हुआ. சில குழந்தைங்க பாப் தாதாட்ட ஒடிசால வந்த கடல் புயலுடைய ரிசல்ட் இப்படியாச்சுன்னு எழுதி கொடுத்தாங்க. प्रकृति का खेल तो देख लिया, அந்த இயற்கையினுடைய விளையாட்டு நீங்க பார்த்துட்டீங்க. लेकिन ஆனா बाप दादा पूछते हैं, बाप दादा கேக்குறாங்க, आप लोगों ने सिर्फ प्रकृति का कल देखा, நீங்க இயற்கையினுடைய விளையாட்டை மட்டும் பார்த்தீர்களா? अपने उड़ती कला का देख में बिजी रहे, இல்ல தங்களுடைய பறக்கும் கலையில நீங்க பிஸியா இருந்தீங்களா? या सिर्फ समाचार सुनते रहे, இல்ல வெறும் நியூஸ் மட்டும் கேட்டுட்டே இருந்தீங்களா? समाचार तो सब सुनना भी पड़ता है, செய்திய எல்லாம் கேட்கத்தான் வேண்டி இருக்கு. परंतु ஆனால் जितना समाचार सुनने में इंटरेस्ट रहता है, எவ்வளவுக்கு எவ்வளவு செய்தி கேட்பதுல ஒரு ஆர்வம் இருக்கின்றதோ, उतना अपने उड़ती कला के बाजी में रहने का इंटरेस्ट रहा, அந்த அளவுக்கு பறக்கும் கலையில் நீங்க இருப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? कई बच्चे गुप्त योगी भी हैं, சில குழந்தைங்க गुप्तமான யோகிகளாக கூட இருக்கின்றார்கள். ऐसे गुप्त योगी बच्चों को बाप दादा की मदद भी बहुत मिलती है. அப்படி குப்தமான யோகி குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி கூட ரொம்ப கிடைக்கின்றது. ஐசி பச்சு அப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம்பி அச்சல் சாட்சி ரகே, அவங்களும் ஆடாத அசையாதவர்களாக சாட்சியாக இருக்கின்றார்கள். வாயு மண்டலமே சமைப்ப சகயோகிதியா, வாயு மண்டலத்துல கூட நேரத்திற்கு ஏற்ப சகயோகத்தை அவங்க கொடுத்தாங்க. जैसे स्थूल सहयोग देने वाले चाहे गवर्नमेंट चाहे आसपास के लोग सहयोग देने के लिए तैयार हो जाते हैं. பாபா உதாரணம் சொல்றாங்க, எப்படி ஸ்தூலமான சகயோகம் கொடுக்கக்கூடியவர்கள் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட சகயோகம் கொடுப்பதற்கு தயாராயிடுறாங்க. ஐசே அதே மாதிரி பிராமண ஆத்மாவை பிராமண ஆத்மாக்கள் கூட अपना सहयोग, தங்களுடைய சகயோகம் शक्ति शांति देने का, सुख देने का जो ईश्वरीय श्रेष्ठ कार्य वह किया है. शक्ति கொடுப்பது, சாந்தி கொடுப்பது, சுகம் கொடுப்பது, ஈஸ்வரிய சிரேஷ்டமான இந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்களா? जैसे वो गवर्नमेंट ने यह किया, फलाने देश ने यह किया, फॉरेन के अनाउंसमेंट करने लग जाते हैं. எப்படி கவர்மெண்ட் இதை பண்ணிச்சு, இந்த தேசம் இதை பண்ணிச்சு, ஃபாரின்ல இந்த மாதிரி அனௌன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. तो बाप दादा पूछते हैं, बाप दादा கேட்குறாங்க, आप ब्राह्मणों ने भी अपना यह कार्य किया, பிராமணர்களாகிய நீங்க கூட உங்களுடைய இந்த காரியத்தை செய்தீர்களா? आपको भी अलर्ट होना चाहिए, நீங்களும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். सुसहयोग देना यह भी आवश्यक होता है, ஸ்தூலமான சகயோகம் கொடுப்பது இது கூட அவசியமாக இருக்கின்றது. इसमें बाप दादा मना नहीं करते हैं, இதுல பாபா ஒருபொழுதும் நோ சொல்றதில்ல. लेकिन ஆனால் जो ब्राह्मण आत्मा का विशेष कार्य है, ब्राह्मण ஆத்மாக்களுடைய விசேஷமான காரியம் எது? जो और कोई सहयोग नहीं दे सकता, இந்த சகயோகத்தை வேற யாருமே கொடுக்க முடியாது. ऐसा सहयोग अलर्ट होके आपने दिया, அப்படிப்பட்ட சகயோகத்தை ஹெல்ப் நீங்க அலர்ட் ஆயிட்டு கொடுத்தீர்களா? தேனா ஹேனா, கொடுக்க வேண்டும் அல்லவா? யா சிர் உன்னோக்க வஸ்திர தியா அனாஜ் சாயே, அவங்களுக்கு துணி கொடுத்தீங்க, ஆனா உணவு வேணும். லேக்கின் பहले तो मन में शांति चाहिए, முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? மனதுல சாந்தி வேணும். सामना करने की शक्ति चाहिए, எதிர்நோக்கக்கூடிய சக்தி வேணும். तो स्थूल के साथ सूक्ष्म सहयोग ब्राह्मण नहीं दे सकते, ஸ்தூலமானதும் கூட
சூக்ஷ்மமான சகயோகத்தை பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும். और कोई दे नहीं सकते. யாராலையும் இது கொடுக்க முடியாது. तो ये कुछ भी नहीं है, ये तो रिहर्सल है. இது ஒண்ணுமே கிடையாதுன்ற பாபா. இது வெறும் ரிஹர்சல் தான். ரியல் तो आने वाला है ना. रिहर्सल எப்படி இருக்குன்னா ரியல் வரணும் இல்லையா? उसकी रिहर्सल आपको भी बाप या समय करा रहा है. அதுக்கான ரிஹர்சலை உங்களுக்கு பாபாவும் நேரமும் இப்போது காட்டுகிறது. जो शक्तियां तो खजाने आपके पास है. எந்த சக்திகள் எந்த பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்கின்றனதோ उसको समय पर यूज करना आता है. அவற்றை நேரத்தில் பயன்படுத்த வருகின்றதா? குமார் क्या करेंगे? கேட்கிறேன். குமார் என்ன செய்வீர்கள்? சக்தியா ஜமா है, சக்தி எல்லாம் நிறைந்திருக்கின்றனவா, சேர்க்கப்பட்டு இருக்கின்றனவா, சேவிங் ஆகி இருக்கின்றதா? சாந்தி ஜமா है, சாந்தி சேமிக்கப்பட்டு இருக்கின்றதா? யூஸ் करना आता है, பயன்படுத்த வருகின்றதா? हाथ तो बहुत अच्छे उठाते हैं, अभी प्रैक्टिकल में दिखाना. கையை என்னமோ நல்லா தூக்கிடுறீங்க, இப்போ प्रैक्टिकल काटुंग. साक्षी होकर देखना भी है, सुनना भी है और सहयोग देना भी है. சாட்சி ஆயிட்டு பார்க்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், மேலும் கூடவே சகயோகத்தை கொடுக்கவும் வேண்டும். आखिर रियल जब पाठ बजेगा उसमें साक्षी और निर्भय होकर देखे भी. எப்ப ரியல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க நடத்த வேண்டுமோ அப்போது நீங்க சாட்சியாகவும் இருக்கணும், பயமற்றவர்களாகவும் இருக்கணும், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். और पार्ट भी बजाए, உங்களுடைய பாட்டையும் நீங்க நடத்தணும். कौन-सा पाठ? எந்த பாட்டு? दाता के बच्चे दादापन जो आत्माओं को चाहिए वो देते रहो. வல்லலுடைய குழந்தைகள் நீங்களும் வல்லலாக ஆகிவிட்டு ஆத்மாக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க வேண்டும். तो மாஸ்டர் தாத்தா என்ன, நீங்கெல்லாம் மாஸ்டர் வாரி வழங்கக்கூடிய வல்லல்கள் தானே. ஸ்டாக் ஜமா करो, स्टॉक है சேமியுங்கள். जितना स्टॉक अपने पास होगा उतना ही दाता बन सकेंगे. எந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்க வல்லல்களாக ஆக முடியும். अंत तक अपने लिए जमा करते रहेंगे तो दाता नहीं बन सकेंगे. கடைசி வரைக்கும் நீங்களே சேமித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் உங்களால வல்லல்களாக ஆக முடியாது. अनेक जन्म जो श्रेष्ठ पद पाना है, अनेक ஜென்மங்களுக்கு சிரேஷ்டமான பதவியை அடைய வேண்டும். प्राप्त नहीं कर सकते, அதை உங்களால பிராப்தி அடைய முடியாது. इसीलिए ஆகவே एक बात तो अपने पास जमा करो, ஒரு விஷயம் உங்கள நீங்க ஸ்டாக்க சேமித்து வையுங்கள். शुभ भावना श्रेष्ठ कामना का भंडार सदा भरपूर हो. श्रेष्ठ शुभ भावனை மற்றும் சிரேஷ்டமான விருப்பங்கள், இந்த பொக்கிஷங்கள் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும். இது நம்பர் 1. இரண்டாவது, जो विशेष शक्तियां हैं वह शक्तियां जिस समय जिसको जो चाहिए वह दे सको. விசேஷமான சக்திகள், அதாவது எந்த நேரத்தில் யாருக்கு எந்த சக்தி வேண்டுமோ அதை நீங்கள் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். अभी समय अनुसार सिर्फ अपने पुरुषार्थ में संकल्प और समय दो. இப்ப நேரத்திற்கு ஏற்ப உங்களுடைய புருஷார்த்தத்திற்காக உங்களுடைய நேரத்தையும் கொடுங்க, சங்கல்பத்தையும் கொடுங்க. சாத்தா தாதாபன் விஸ்வகோபி சகயோகோ, கூடவே நீங்க வல்லல்களாக ஆகிவிட்டு உலகத்திற்கே சகயோகம் கொடுங்கள். அப்போ நான் புருஷார்த்தம் சுனாய, உங்களுடைய புருஷார்த்தம் என்ன அதை கேட்டீங்க. அமிர்த வேலையே சோச்சோமை ஆக்யாக்காரி வச்சாகும். அமிர்த வேலையிலேயே இதை நீங்க யோசிச்சிருங்க. நான் யார்? கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தை. हर कर्म के लिए आज्ञा मिली हुई है. ஒவ்வொரு கர்மத்திற்கும் கட்டளை கிடைத்திருக்கின்றது. உன்னைக்கு சோனைக்கு கானைக்கு, எழுந்திருக்கிறது எப்படி, தூங்குறது எப்படி, சாப்பிடுறது எப்படி, கர்ம யோகி பண்ணைக்கு கர்மயோகியாக ஆவது எப்படி. हर कर्म की आज्ञा मिली हुई. ஒவ்வொரு கர்மத்திற்குமானும் கட்டளை கிடைத்து விட்டது. ஆக்யாக்காரி பண்ணா यही बाप समान बनना.
கட்டளையின்படி ஆவதுதான் பாபாவுக்கு சமமாக ஆவது. பஸ் ஸ்ரீமத் பர் சல்னா ந மன்மத் ந பரமத். செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீமத் படி நடக்கணும், மன்மத் படி நடக்கக்கூடாது, பரமத் படியே நடக்கக்கூடாது. அடிஷன் நகியோ, ஸ்ரீமத்தில் எந்த அடிஷனும் கூடாது. கபி மன்மத் பர் கபி பரமத் பர் சலேங்க தோ மேனத் கர்னி படே. சில நேரம் மன்மத் படி நடக்குது, சில நேரம் பரமத் படி நடந்தாக்கா உழைக்க வேண்டி இருக்கும். சகஜ நெய் யோகா அப்புறம் ஈஸியா இருக்காது. கியூங்கி ஏனெனில் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாருங்க. ஏனெனில் மன்மத் பரமத் உடனே நெய் தேகி. மனதின் வழியோ அல்லது பிறருடைய வழியோ உங்களை பறக்க விடாது. மன்மத் பரமத் போஜ் வழிக. ஏன்னா மனதின் இஷ்டப்படி அல்லது பிறருடைய வழிப்படி நடப்பது என்பது சுமையானது. உடனே நெய் தேகா, அது உங்களை பறக்க விடாது. ஸ்ரீமத் டபுள் லைட் பனாத்திய. ஸ்ரீமத் நம்மளை என்ன ஆக்குது? டபுள் லைட்டாக ஆக்கி விடுகிறது. ஸ்ரீமத் பர் சல்னா அர்த்தாத், பாவம் பாருங்க எப்படி விளக்கம் சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கன்னா என்ன அர்த்தம்? சகஜ் பாப் சமான் பன்னா, ரொம்ப சகஜமாக பாபாவுக்கு சமமாக ஆவது. ஸ்ரீமத் பர் சல்னே வாலே கோ கோய் பி பரிஸ்திதி நீச்சே नहीं ले आ सकती. யாரு ஸ்ரீமத் படி நடப்பாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூட கீழே கொண்டு வர முடியாது. तो श्रीमत पर चलना आता है எல்லாம் சொல்லிட்டு பாபா கேட்கிறார், ஸ்ரீமத் படி நடக்க வருகிறதா? अच्छा நல்லது. तो कुमार अभी क्या करेंगे? குமாரர்கள் இப்ப என்ன செய்வீங்க? நிமந்திரன் மீலா, உங்களுக்கு அழைப்பு கிடைத்தது. ஸ்பெஷல் காத்திரி हुई, ஸ்பெஷலா உங்களை கவனித்துக் கொண்டார்கள். देखो कितने लाडले हो गए, எவ்வளவு நீங்க செல்லமான குழந்தைகள் ஆயிட்டீங்க. तो अभी आगे क्या करेंगे? அதெல்லாம் இது வரைக்கும் முடிஞ்சது. முன்னால நீங்க என்ன செய்வீர்கள்? ரெஸ்பாண்ட் தேங்கே யா வாங்கே தோ வாங்கே யா ஏதோ யாங்கே. அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுப்பீங்களா, இல்லை இங்கே வந்தா இங்கே அங்கே போனா அங்கே அசித்தோ நீ என்ன அப்படி இல்லை தானே? யா தோ போது மஜமேகோ, இங்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. மாயக்கு வாட்ஸ்அப் பச்சே மாயனுடைய புயல்லேருந்து நீங்க தங்களை தற்காத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஐசே கோயே ஜிஸ்கே மதுபன்மே ஆயாயு, இங்க யாருக்காவது மதுபன்ல மாய வந்ததா என்ன? ஐசே கோயே ஜிஸ்கே மதுபன் மே பி மெஹனத் கர்னி படியோ, இங்க மதுபன்ல யாருக்காவது உழைக்க வேண்டி இருந்ததா? சேஃபோ, அச்சா, ரொம்ப சேஃபா இருக்கீங்க, ரொம்ப நல்லது. பாப் தாதா பி குஷ் ஹோதே, பாப் தாதா கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார். समय आएगा जब यूथ ग्रुप पर गवर्नमेंट का भी अटेंशन जाएगा. நேரம் வரும்போது யூத் குரூப் மேல கவர்மெண்ட் கூட கவனம் வரும். லேக்கின் தப் ஜாயேகா, ஆனா எப்போ அவங்க மேல உங்க மேல கவனம் கொடுப்பாங்க தெரியுமா? ஜப் விக்ன விநாசக் பஞ்சாவோ, தடைகளை வென்றவர்களாக நீங்கள் ஆன பிறகு. விக்ன விநாசக் கிஸ்கா நாம? அடுத்து பாபா கேட்கிறான், தடைகளை வென்றவர்கள் இது யாருடைய பேரு? ஆப் லோகக்காக, உங்களுடைய பேரு தானே. விக்னோ கி ஹிம்மத் நையோ ஜோ கோய் குமார் கா சாமனே கரே. தடைகளுக்கு தைரியமே வரக்கூடாதான் குமாரில் எதிர்கொள்வதற்கு. அப்பதான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும்? விக்ன விநாசக், தடைகளை வென்றவர்கள். விகன் ஹி ஹார் பலே ஹோ லேக்கின் வார் நெய் கரே. தடைகள் உங்கள்கிட்ட தோல்வி அடையணும், ஆனா உங்கள்கிட்ட சண்டை செய்யக்கூடாது. விக்ன விநாயக் பண்ணேக்கு ஹிம்மத்தை இவ்வளோன்னு சொல்லிட்டு பாபா கேட்கிறார். தடைகளை வென்றவர்களாக ஆவதற்கான தைரியம் இருக்கிறதா? या वहां जाकर पत्र लिखेंगे दादी बहुत अच्छा था लेकिन पता नहीं क्या हो गया. இல்ல அங்க போயிட்டு கடிதம் எழுதுவீங்களா, தாதி ரொம்ப நல்லா இருந்தோம் அங்க, ஆனா இங்க வந்த பிறகு என்னாச்சுனே தெரியல. ஐசத்தை நெய் லிக்கிங்கன்னா இந்த மாதிரி நீங்க எழுத மாட்டீங்க தானே. யஹி குஷ்கபரி லிக்கோ, இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மட்டும் எழுதுங்க. ஓகே, வெரி குட், விக்ன விநாசக்கும் நான் ஓகேவா இருக்கிறேன், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கிற, விக்னங்களை வென்றவனாக இருக்கிறேன். பஸ் ஏக் அக்ஷர் லிக்கோ, ஒரே ஒரு வேர்டு எழுதுங்க போதும். ஜாதா லம்பா பத்திராணி, பெருசா ஒன்றும் கடிதம்லாம் எழுத வேண்டாம். என்ன எழுதுனா ஓகே, அவ்வளோதான். நல்லது. மதுபன் की भी विशेषता बाप दादा के पास पहुंच गई है. மதுபனுடைய விசேஷத்தன்மையும் बाप दादा வந்து சேர்ந்தது. मधुबन वालों ने अपना चार्ट भेजे हैं. மதுபன் நிவாசிகள்
தங்களுடைய चार्ट அனுப்புனாங்க. बाप दादा के पास पहुंचे, बाप दादा के வந்துடுச்சு. बाप दादा सभी बच्चों को आज्ञा मानने वाले आज्ञाकारी बच्चों की नजर से देखते हैं. பாபா எல்லா குழந்தைகளையும் யாரு கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஆக்ஞாக்காரி குழந்தைகளுடைய பார்வையிலே பார்க்கின்றார். விசேஷ காரியம் மிலா ரெடி பன்கியா, விசேஷமான ஒரு காரியம் கிடைச்சது, எவர் ரெடி ஆயிட்டு அதை பண்ணீங்க. इसकी विशेष मुबारक, அதுக்காக விசேஷமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். अच्छा हर एक की अपने नाम स्पष्ट लिखा है. எல்லாருமே கூட அவங்களுடைய பெயரை ரொம்ப தெளிவா எழுதியிருக்கீங்க. दादी बाबा கேட்கிறான், अभी रिजल्ट देखकर क्लास कराना, நீங்க கூட ரிசல்ட்டை பார்த்துட்டு கிளாஸ் பண்ணுங்க. अपनी अवस्था का चार्ट अच्छा लिखा है, தன்னுடைய மனநிலையினுடைய சார்ட் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. बाप दादा तो मुबारक दे ही रहे, बाप दादा அதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சच्चे दिल पर साहब राजी होता है, உண்மையான இதயத்துல தான் உண்மையான சாஹிப் இணக்கமாக இருக்கிறார். अच्छा நல்லது. चारों ओर के बाप दादा के आज्ञाकारी बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள பாப் தாதாவினுடைய கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா விக்ன விநாசக் பச்சோங்கோ, எப்போதும் தடைகளை வென்றவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஸ்ரீமத் ப சகஜி சல்னே வாலே, எப்போதும் ஸ்ரீமத் படி சகஜமா நடக்கக்கூடியவர்களுக்கு, மைனஸே முக்தி ரஹனே வாலே, உழைப்பிலிருந்து முக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, சதா மௌஜ்மே உடனே ஒரு உடானே வாலே, எப்பொழுதும் மகிழ்ச்சியில பறக்கக்கூடிய பிறரையும் பறக்க வைக்கக்கூடியவர்களுக்கு, சர்வ கசானோஸ்கே பர்பாரிக்க பர்பூரேனே வாலே, அனைத்து பொக்கிஷங்கள்லையும் நிறைந்திருக்கக்கூடியவர்களுக்கு, ஐசே பாப்கே, அப்படிப்பட்ட பாபாவினுடைய சமீப அவர் சமான் रहने वाले बच्चों को, பாபாவுக்கு அருகாமையிலும் பாபாவுக்கு சமமாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு बहुत बहुत याद प्यार और नमस्ते, ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. कुमारों को भी विशेष अतक और एवर रेडी सदा उड़ती कला में उड़ने वालों को बाप दादा का विशेष याद प्यार. குமாரர்களுக்கு அது விசேஷமாக கலைப்பற்ற எவர் ரெடியாக இருக்கக்கூடிய பறக்கும் கலையில் பறக்கக்கூடியவர்களுக்கு பாப் தாதாவினுடைய விசேஷமான அன்பு நினைவுகள். बाप दादा ने डायमंड हॉल में बैठे हुए सभी भाई बहनों को दृष्टि देने के लिए हॉल का चक्कर लगाया. இந்த தடவை பாப் தாதா டைமண்ட் ஹால்ல அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் திருஷ்டி கொடுப்பதற்காக ஹால்லையே சுற்றி வருகின்றார். बाप दादा का हर एक बच्चे से बहुत 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 प्यार है. बाप दादाக்கு ஒவ்வொரு குழந்தைகள் மேலேயும் ரொம்ப 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 அன்பு இருக்கிறது. ऐसे नहीं समझे कि हमारे से बाप दादा का प्यार कम. அதனால ஒருபொழுதும் இந்த மாதிரி நினைக்காதீங்க நம்மகிட்ட பாப் தாதாக்கு அன்பு குறைவாக இருக்கின்றது என்று. आप चाहे भूल भी जाओ, நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, लेकिन बाप निरंतर बच्चे की माला जपते रहते. பாபா நிரந்தரமும் ஒவ்வொரு குழந்தையினுடைய மாலையும் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறார். क्योंकि பாபா பாருங்க அதுக்கும் காரணம் சொல்ற. बाप दादा को हर बच्चे की विशेषता सदा सामने रहती है. ஒவ்வொரு குழந்தைகளுடைய விசேஷத்தன்மையும் பாப் தாதாக்கு முன்னாடி இருக்கிறது. कोई भी बच्चा विशेष न हो या नहीं, எந்த ஒரு குழந்தையும் கூட விசேஷ தன்மை இல்லாம இருப்பது இல்லை. हर बच्चा विशेष है, ஒவ்வொரு குழந்தையும் எப்படி இருக்கு விசேஷமாக இருக்கிறது. बाप कभी एक बच्चों को भी भूलता नहीं है. பாபா ஒரு பொழுதும் ஒரு குழந்தையை கூட மறக்கிறதே இல்லை. तो सभी अपने को விசேஷ ஆத்மா है. நீங்கள் அனைவரும் கூட தன்னைத்தான் நான் விசேஷமான ஆத்மா, விசேஷ காரியಕ್ಕೆ நிமித்தம், விசேஷமான காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். ஐசே சமதிக்கு ஆகே படுத்தே செல்லும். இந்த மாதிரி புரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே செல்லுங்கள். अच्छा நல்லது. वरदानम सदा रूहानी स्थिति में रह दूसरों की भी रूह को देखने वाले रूहानी रूहे गुलाब भव. எப்பொழுதும் ஆன்மீக ஸ்திதியில் இருந்து
பிறரையும் ஆத்மாக்களாக பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலராக ஆகுக. रूहे गुलाब अर्थात ஆன்மீக ரோஜா அப்படின்னா என்ன அர்த்தம்? जिसमें सदा रूहानी खुशबू हो. அதில் எப்பொழுதுமே ஆன்மீகத்தன்மையினுடைய நறுமணம் இருக்க வேண்டும். रूहानी खुशबू वाले जहां भी देखेंगे, जिसको भी देखेंगे वह रूह को देखेंगे. அந்த ஆன்மீக மலம் மறுமணம் நறுமணம் நிறைந்தவர்கள் எங்க பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, ஆத்மாவையே பார்ப்பார்கள். शरीर को नहीं, शरीरத்தை பார்க்க மாட்டார்கள். तो स्वयं भी सदा रूहानी सिद्धि में रहो. நீங்களும் எப்போதும் ஆத்ம சித்தியில இருங்க. दूसरों को भी रूह को देखो. பிறரை கூட ஆத்மாவாக பாருங்கள். जैसे बाप ऊंचते ऊंचा है, எப்படி பாபா உயர்ந்தலும் உயர்ந்தவராக இருக்கின்றார், ஐசி அதே போன்று उसका बगीचा भी ऊंचा तो ऊंचा है. அவருடைய தோட்டம் கூட எப்படிப்பட்டது? உயர்ந்தலும் உயர்ந்தது. जिस बगीचे का विशेष श्रृंगार, அந்த தோட்டத்தினுடைய விசேஷமான அழகே யார் தெரியுமா? रूहा गुलाब आ बच्चे. ஆன்மீக ரோஜாக்களான குழந்தைகளாகி நீங்க தான். आपकी रूहानी खुशबू, உங்களுடைய ஆன்மீக தன்மையினுடைய நறுமணமானது अनेक आत्माओं का कल्याण करने वाली है. நிறைய பேருக்கு நன்மையை செய்விப்பதாக இருக்கின்றது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்கிறாங்க, மரியாதை தோற்கர் கிசிக்கோ சுக் தியா தோ. நீங்க மரியாதையை விட்டு யாருக்காவது நீங்கள் சுகம் கொடுத்தீர்களானால் வஹ் பி துக்கு கி காத்தமே ஜமா ஹோ ஜாயேகா. அது கூட துக்கத்தினுடைய கணக்குல சேமிக்கப்பட்டு விடுகின்றது. அதனால இன்னைக்கு பாபா என்ன சொல்றாங்க? பாப் சமான் ஆவதற்கான சகஜமான புருஷார்த்தமே என்ன? கட்டளையின்படி நடப்பவர்களாக ஆகுக. பாபாவுடைய ரூபத்துல என்ன கட்டளைகள், டீச்சருடைய ரூபத்துல என்ன கட்டளைகள், சத்துகுருனுடைய ரூபத்துல என்ன கட்டளைகள், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அமிர்த வேலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாபா கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஏன்னா பிராமண வாழ்க்கையினுடைய முக்கியமான 3 பொக்கிஷங்களே என்ன? சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம். இந்த 3ஐயும் நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா மாய வர்றதுக்கு 2 வழிதான். ஒன்று நான், இன்னொன்று எனது. எப்ப நீங்க முதல்ல பாபாட்ட உறுதிமொழி கொடுத்தீங்களோ, என்னுடைய உடல், மனம், பொருள், என்னுடைய சம்பந்தம், தொடர்பு எல்லாம் உன்னுடையது என்று கூறிவிட்டீர்களோ, எனது என்பது இல்லையோ, அப்புறம் மாயா எப்படி வரும்? உடலே என்னுடையது இல்லை என்றால் நான் என்பது எங்கேருந்து வந்தது? மனதே என்னுடையது இல்லை என்றால் எனது என்பது எங்கேருந்து வந்தது? பாபா டெக்னிக்கலா கேள்வி கேட்குறாங்க. அதனால நேரத்திற்கு ஏற்ப பாபா நமக்கு என்ன கட்டளை இடுகின்றாரோ, ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கிறாரோ, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.
நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன் இறுதியில் இன்று உனை கண்டேன் கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன் தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய் தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய் அமிர்த வேளையில் அலங்கரித்தாய் அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய் ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன் தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறேன் தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன் உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன் உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன் அகமும் புறமும் ஆனந்த மழையே புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன்
உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. அடக்கம்ன்றது அடிமைத்தன்மையை அடியோடு நீக்கிடும். Humility removes slavery completely.